வணக்கம். செட்டிநாடு மிளகாய் மல்லித்தூள் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். மிளகாய் பொடி தனியாக, மல்லிப்பொடி தனியாக அரைக்கணும். மல்லிப்பொடி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மல்லிப்பொடி எல்லா வகை குழம்பு, கூட்டுக்கறி, பச்சடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே இதே மல்லிப்பொடி வீடியோ பண்ணியிருக்கேன். அது அவ்வளோவா தெளிவாக இல்லாததுனால மறுபடியும் இதை எடுக்கிறேன். 1 கிலோ மல்லி, இது ஒரு கணக்குக்காக இது காட்டுறேன். சோம்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், 1 டம்ளர் அளவு அரிசி, கடலைப்பருப்பு 50 கிராம், மஞ்சள் 40 கிராம். கறிக்குழம்பு, சிக்கன், நண்டு, மீன் வகைக்கெல்லாம் நம்ம அப்பப்போ தனியாக மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாம். பேசிக்காக இது மட்டும்தான். இப்போ இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு 3 நாளாவது நல்லா காயணும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கணும். நல்லா காயலைன்னா வண்டு பிடிச்சிடும் சீக்கிரம். இது மாதிரி மஞ்சள் வாங்கி அரைக்கணும். நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கக்கூடாது. அரிசி மட்டும் அடுப்பில் வச்சு லைட்டாக வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்த அரிசியை மல்லி, சீரகம், சோம்போடு சேர்த்து காய வச்சு எடுத்து அரைக்கணும். மல்லிப்பொடிக்கு அரிசி இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். ஒரு அளவுக்காக இப்போ காட்டுறேன். அரிசி இந்த மாதிரி பொரிய விட்டு மல்லி மிளகாயில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அந்த பொடி நல்லா நைஸாக இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் கூட்டுக்கறிக்கு சேர்க்கையில் அது நல்லா இருக்காது. இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணுன்னா கூட்டுக்கறிக்கு நம்ம இதை யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம கூட்டுக்கறிக்கு மிளகாய் தூள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மல்லித்தூள் மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்து கூட்டுக்கறி வைக்கணும். செட்டிநாடு சமையலில் கூட்டுக்கறிக்கு மிளகாய் தூள் மட்டும் சேர்க்க மாட்டாங்க. இப்போது தனி மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். மிளகாய் தூள் இப்போ எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். மிளகாய் நல்லா சுத்தமான மிளகாயை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெயிலில் காய வைக்கணும் 2-3 நாள். நம்ம அந்த மாதிரி உடைக்கையில் மொறுமொறுன்னு உடையணும். அந்த அளவு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கணும். நல்லா காயலைன்னா சீக்கிரம் வண்டு பிடிச்சிடும். இது நம்ம சேர்த்து அரைக்கிறது இல்லை, அதனால் இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை. 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச உடனே டப்பாவில் போட்டு மூடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறுறதி கொட்டி கிளறி விடணும். அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு இருக்க மூடி வைக்கணும். மிளகாய் பொடி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கணும். எல்லா வகை சமையலுக்கும் நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மல்லி மிளகாய் செட்டிநாடு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி ரெடி ஆகிடுச்சு.